சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக. சித்திரம் 122. மண்டோதரியை ஹனுமன் பார்த்தல். ஹனுமன் அடுத்து இலங்கையின் உள்ளே தனது இடது காலை எடுத்து வைத்து நுழைந்தார். எதிரிகளின் இருப்பிடத்தில் இவ்வாறு நுழைவதுதான் நியதி. வீதிகளின் அமைப்பையும் அழகையும் ராவணனது ஐஸ்வர்யத்தையும் வியந்த வண்ணம் நடந்தார். வீடுகளின் மாடிகளில் குதித்து குதித்து சென்றார். சங்கீத ஒலி, வேத கோஷங்கள் இவற்றை கேட்டபடி சென்று கொண்டே இருந்தார். ராவணனது சேனை கைகளில் ஆயுதங்களுடன் இரவில் காவல் காத்தபடி இருந்தனர். இறுதியில் ராவணனது அரண்மனை அந்தப்புறத்தில் நுழைந்தார். ஆங்காங்கே ராட்சசர்கள் தங்கள் மனைவிகளை அணைத்தபடி அலங்கோலமாக குடிமயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு ஸ்திரீயின் முகத்தை உற்று நோக்கியவாறே சென்றார். சீதையை பற்றி தான் ராமரது வர்ணனையில் மனதில் உருவகப்படுத்தி இருந்தது போல் அங்கு எவரும் இல்லை. ராவணனது அரண்மனை பிரமிக்கும் வண்ணம் இருந்தது. ஆசனங்கள், கட்டில்கள், இதர பொருட்கள் எல்லாம் கற்கள் பதித்து தங்கத்தால் இழைக்கப்பட்டிருந்தன. காவல் பலமாக இருந்ததால் கவனமாக அடிமேல் அடி வைத்து சென்றார். புஷ்பக விமானத்தையும் ஆஞ்சநேயர் தரிசித்தார். அந்த விமானத்தில் ராமரும் சீதையும் அமர்ந்த கோலத்தில் நினைத்து பார்த்தார். அந்த புறத்தில் இருந்த அத்தனை ஸ்திரீகளும் ராவணனால் அநேக சந்தர்ப்பங்களில் தேவ கந்தர்வர்களுடன் போரிட்ட போது கவர்ந்து வரப்பட்டவர்கள். எல்லோருமே மிக்க அழகுடன் இருந்தனர். ஹனுமன் இவ்வளவு அழகிய பெண்கள் இருந்தும் ராவணன் சீதையிடம் மயங்கி தன் அழிவை தேடிக்கொள்கிறானே என மிகவும் வருந்தினார். இவ்வாறு ஹனுமான் இங்கும் அங்கும் தேடுகையில் கற்கள் இழைக்கப்பட்ட தங்கத்தாலான ஓர் அழகிய கட்டில் அவர் கண்களில் பட்டது. ஒரு வெண்கொற்ற குடை ஒரு பக்கமும் மறுபக்கம் அரச பரம்பரைக்கு உரிய பொருட்களும் அதில் வைக்கப்பட்டிருந்தன. அதில் ராவணன் படுத்து உறங்குவதை ஹனுமன் கண்டார். நீண்ட புஜங்களுடன் பல ஆபரணங்களை பூட்டிக்கொண்டு மார்பில் சந்தனத்துடன் காட்சியளித்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவன் பார்ப்பதற்கு அற்புதமாக இருந்தான். சுற்றிலும் அவனது மனைவிமார்களும் துயின்று கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு தனி கட்டிலில் ஒரு ஸ்திரீ உறங்குவதை ஹனுமன் கண்ணுற்றார். அவள் நல்லபடியாக லட்சணமாக இருந்தாள். அவள் ராவணனின் தர்மபத்தினி, இலங்கையின் அரசியான மண்டோதரி. அவளை பார்த்த அந்த தருணத்தில் ஹனுமன் சீதையை கண்டுவிட்டோம் என தவறாக முடிவு கட்டிவிட்டார். உடனே மிக்க சந்தோஷமடைந்து தோள்களை தட்டியும் முத்தமிட்டும் குதித்தும் தூண்கள் மீது ஏறியும் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஆனால் உடனே சீதையாவது இவ்வாறு உறங்குவதாவது என தன் எண்ணம் தவறு என மனம் தெளிந்தார். ஹனுமன் மீண்டும் தன் தேடுதல் வேட்டையை தொடர்ந்தார். அரண்மனையில் சீதை இல்லை. அடுத்து உணவு கூடம் அவரது கண்ணில் பட்டது. ஏராளமான வகை வகையான உணவுப் பொருட்கள் சமைத்து வைக்கப்பட்டிருந்தன. நிறைய வீணாக்கப்பட்டும் இருந்ததையும் பார்த்த ஹனுமன் மனம் வருந்தினார். ஏனெனில் உணவை வீணாக்குவது மகா பாவச் செயல். இவ்வாறு தேடுகையில் மேலும் தான் ஸ்திரீகளை இவ்வாறு சந்திக்கும்படி நேர்ந்தது குறித்து வருந்தினார். ஆயினும் அவர் இதனால் சிறிதளவும் மனது சவலப்படவில்லை. மேலும் அநேக இடங்களிலும் வனங்களிலும் தேடிய வண்ணம் இருந்தார். எங்குமே சீதை இல்லாததால் இறுதியில் சீதை மனமுடைந்து தன்னை மாய்த்து கொண்டிருப்பாளோ என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். ஒரு தூணில் சென்று அமர்ந்தார். சீதையை தான் கண்டுபிடிக்க இயலாவிடின் என்ன நேருமோ என வருத்தம் அவரை தொற்றிக் கொண்டது. அவரது தோழர்களான வானரர்கள் ஜாம்பவான், அங்கதன், ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன், தசரதனின் 3 மனைவியரான ராணிகள், தாரை, ஏன் இறுதியில் சுக்ரீவன் உட்பட எல்லோருமே உயிரை விட்டு விடுவர் என சிந்திக்கலானார். எனவே சீதையை கண்டுபிடிக்காமல் தான் திரும்பவும் கூடாது. தனது உயிரை மாய்த்துக் கொள்வது பாபச் செயல். என்ன செய்வது என குழப்பமடைந்தார். ஏதாவது இடங்கள் தான் தேடாமல் விட்டுவிட்டோமோ என சுற்றுமுற்றும் நோக்கினார். அப்போது எதேச்சையாக அவர் கண்களில் சற்று தூரத்தில் இருந்த ஒரு வனம் தென்பட்டது. அங்கே சீதையை தேடவில்லை என்ற எண்ணம் உதித்தது. அவருக்கு உடம்பு சிலிர்த்தது. எல்லா தேவர்களையும், ராமர், லக்ஷ்மணர், சீதை, சுக்ரீவன் எல்லோரையும் மனதில் துதித்து கொண்டார். அந்த வனத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அந்த வனம் ராவணனால் பிரத்யேகமாக பராமரிக்கப்பட்டு அழகுடன் விளங்கியது. எல்லா வகை மரங்கள், புஷ்பங்கள்,
விதவிதமான பறவைகள், மான்கள், மயில்கள் நிறைந்து காணப்பட்டது. வெண்மணல் பரப்பு நிறைந்த குளங்கள், அழகுற அமைந்த படிக்கட்டுகள் இவற்றை ஹனுமன் ஆச்சரியத்துடன் பார்த்து சீதையையும் தேடிய வண்ணம் இருந்தார். இறுதியில் சிம்சுபா என்ற மரத்தின் அருகில் வந்ததும் அங்கேயே இருக்கலாம் என தீர்மானித்தார். விருட்சம் மிக அழகாக இருந்தது. அதன் இலைகளால் தன்னை மறைத்து கொண்டார். மரத்தின் அடியில் ஓர் அழகிய மேடை நன்கு வடிவமைக்கப்பட்டு இருந்ததையும் கண்டார். இரவை அங்கேயே கழிக்க நினைத்தார். இவ்வாறு தேடுதலின் முடிவில் ஹனுமான் வந்து சேர்ந்த வனம்தான் அசோகவனம். சீதாராம். சீதாராம். அசோகவனமும் அதிலிருந்த ராட்சசிகளும். அசோகவனம் சீதைக்காகவே ராவணனால் நிர்மாணிக்கப்பட்டது. அங்கிருந்த மரங்கள், புஷ்பங்கள், பழங்கள் விதவிதமானவை. சில ராவணனால் சிருஷ்டிக்கப்பட்டவை. சீதை அவை அனைத்தையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. அவளுக்காக அளிக்கப்பட்ட உணவையும் உண்டதில்லை. இந்திரனும் அவளுக்கு உணவை அளிக்க முன்வந்தான். அதையும் ஏற்கவில்லை. தினமும் குளித்து எந்த வஸ்திரத்துடன் அங்கு வந்தாளோ அதே வஸ்திரமே தினமும் துவைத்து உடுத்தி வந்தாள். ராவணன் காவலுக்கு வைத்திருந்த ராட்சசிகள் அவர்களது உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள். பார்ப்பதற்கும் அவலட்சணமாக இருப்பர். ராவணன் அவர்களை பேணியதால் அவனுக்கு கடமைப்பட்டவர்கள். சீதை அவர்களை பார்த்து பரிதாபமே அடைந்து அவர்களை மனதில் வாழ்த்திய வண்ணமே இருந்து வந்தார். எனவே திரிஜடையின் விவரணத்துக்கு பின் அவர்களிடையே நல்ல மாற்றங்கள் புலப்பட துவங்கின. சீதாராம்.